பவுல் பார்த்தது யார? அவன் பேதுருவை பார்க்கல, அவன் யோவானை பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவன் பார்த்ததெல்லாம் ஆதிபிதாக்களை. ஏன்னா கமாலியன் அவனுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தானே தவிர இவங்களை கற்றுக் கொடுக்கல. இவனுக்கு இவங்களை தெரியாது, யாசுவாவே இவனுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு கூட்டம் வந்து நாங்க மேசியானிக் கூட்டம், மேசியா தான் எங்கள் தேவன் என்று சொன்ன உடனேயே யூதர்களுக்கு கோபம் வந்தது. யூத பாரம்பரியத்தின்படி வேற மார்க்கம் அங்க வரக்கூடாது, வேற கடவுள் இல்ல, ஒரே கடவுள் யாவா, அந்த கடவுளை ஆராதிக்கணுமே தவிர இவன் மேசியானிக் குரூப் வந்து யாசுவான்னு சொல்றான், அவனை எல்லாம் கொல்லுடா. அவன் சொல்றான், நான் கடிதம் வாங்கிட்டேன். எதுக்கு? கிறிஸ்தவங்களை கொலை பண்றதுக்கு இல்ல. இது பைத்தியக்கார கூட்டம் சொல்றது. ஏன்னா கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை வைத்தது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லி சிஎஸ்ஏ, பெந்தகோஸ்தே, லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இவங்க அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய பிள்ளைகளே. அதான் கலிஞ்சனல் ஒரு சாமியார் என்கிட்ட கேட்டார், நாங்க கொண்டு வந்த கிறிஸ்தவன்ற பேரை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? கடைசியில் பார்த்தா எங்களை மாதா வணக்கம், விக்கிரகாரதன் வணக்கம்லாம் சொல்றீங்க, எங்க பேரை நீங்க வச்சிருக்கிறீங்க தெரியுமா? இன்னொரு பேர் வைங்க பார்ப்போம். நான் அப்பதான் சொன்னேன், ஐயா நான் வைக்கலையா, என்கிட்ட கேட்காத, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தேன் கொஞ்ச நாள், ஆனால் இப்போ நான் அதில் இல்லையா. நான் மெசியானிக் குரூப், கிறிஸ்தவன் இல்லை, நான் மெசியானிக்காரன். அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அப்ப கிறிஸ்தவர்கள் அவர் என்ன செய்யல, கூப்பிடல. இவர் மேசியானிக்காரர்களை கொலை பண்ண போனார். சவுல்